வணக்கம். வாங்க, நேரடியா இன்னைக்கு நாம அலச போற விஷயத்துக்கு போலாம். ஒரு ஆடம்பரமான சொகுசு கப்பல், திடீர்னு ஒரு கொடிய நோய் தொற்று. என்னங்க நடக்குதுங்க? இந்த பிரேக்கிங் நியூஸின் பின்னணியில இருக்கிற அறிவியல் என்ன? இது எந்த மாதிரியான வைரஸ்? உலக நாடுகள் இதை எப்படி சமாளிக்கிறாங்கன்றத இந்த தொகுப்புல ரொம்ப தெளிவா சுவாரஸ்யமா பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 18. ஆமாங்க, எம்பி ஹாண்டியஸ் கப்பல்ல பயணம் செஞ்ச 18 அமெரிக்க பயணிகளை அவசரமாக சிறப்பு விமானம் மூலமா அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து ரொம்ப கடினமான மருத்துவ கண்காணிப்புல வச்சிருக்காங்க. இவ்ளோ பெரிய அவசரம் ஏன் அப்படின்னு தான் நடந்துச்சு, வாங்க பார்க்கலாம். பகுதி 1. த ஹாண்டியஸ் அவுட்பிரேக். ஒரு ஜாலியான ஹாலிடே ட்ரிப் எப்படி ஒரு சர்வதேச மருத்துவ எமர்ஜென்சியா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். சர்வதேச பயணங்கள் எவ்வளவு சீக்கிரமா தலைகீழா மாறுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். முதல் கட்டமா தென் அமெரிக்கா, அண்டார்டிகா பகுதிகள்ல ரொம்ப அழகா போயிட்டு இருந்த கப்பல் பயணம் இது. ஆனா 2வது கட்டத்துல கப்பலுக்குள்ளேயே பலருக்கும் நோய் தொற்று இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நிலைமை சீரியஸ் ஆகவே 3வது கட்டமா ஸ்பெயின்ல இருக்கிற கேனரி தீவுகளை அடைஞ்ச கப்பல்ல இருந்து பயணிகளை அவசரமா அவங்க சொந்த நாடுகளுக்கு வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. உண்மையிலேயே ஒரு பிக் ஷாக் தானே இது. இப்போ இந்த விஷயத்த சர்வதேச அமைப்புகள் ஏன் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு காரணம், இந்த நோய் தொற்றால பாதிக்கப்பட்ட குறைஞ்சது 3 பயணிகள் துரதிர்ஷ்டவசமா உயிரிழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் பலரும் கடுமையா நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அதனாலதான் ஒரு மிகப்பெரிய சர்வதேச மீட்பு படையையே உடனடியாக களத்துல இறக்க வேண்டியதா போச்சு. பகுதி 2. டீகோடிங் தி ஆண்டீஸ் ஸ்ட்ரெயின். டீகோடிங் தி ஆண்டீஸ் ஸ்ட்ரெயின். இந்த குறிப்பிட்ட வைரஸ் மொத்த பொது சுகாதாரத்துறையையும் எப்படி அலர்ட் பண்ணிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதாங்க. சாதாரணமா ஹென்டா வைரஸ் ஒரு மனுஷன்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவாது. ஆனா இந்த ஆன்டி ஸ்ட்ரெயின் அப்படி கிடையாது. இது ஹென்டா வைரஸோட ரொம்ப ஆபத்தான ஒரு மாறுபாடு. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஹென்டா வைரஸ் வகைகள்லயே இது மட்டும்தாங்க மனுஷங்க கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவக்கூடிய திறனை கொண்டிருக்கு. இந்த ஒரு சின்ன பாயிண்ட் தான் மருத்துவ உலகத்தையே தூக்கமில்லாம ஆக்கியிருக்கு. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க இங்கேயே பார்க்கலாம். சாதாரண வைரஸ் பாதிக்கப்பட்ட எலிகளோட எச்சம், சிறுநீர் மூலமா தான் மனுஷங்களுக்கு வரும். ஆனா இந்த ஆன்டி ஸ்ட்ரெயின் எலிகள் மூலமா வர்றதோட மட்டும் இல்லாம, பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி கிட்ட நம்ம ரொம்ப நேரம் நெருக்கமா இருந்தோம்னா நம்மளுக்கும் ஈலியா பரவிடும். அந்த நெருக்கமான தொடர்பு அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். அதனால்தான் சுகாதார அதிகாரிகள் எந்த ரிஸ்க்கும் எடுக்காம கடுமையான தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை உடனே எடுத்தாங்க. சரி, இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? காய்ச்சல், கடுமையான தசைவலி, தலைவலி, இருமல், அப்புறம் மூச்சு திணறல், இதெல்லாம் ரொம்ப வேகமாவே வந்துரும். ஆரம்பத்துல சாதாரண காய்ச்சல் மாதிரி தெரிஞ்சாலும் போக போக கடுமையான சுவாச கோளாறுகளை உண்டாக்கிடும். கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட உயிருக்கே ஆபத்தா முடியக்கூடிய அளவுக்கு இது ரொம்பவே சீரியஸான விஷயம். 3வது பகுதி, அனாட்டமி ஆஃப் an evacuation. சமீப காலங்கள்ல அமெரிக்க குடிமக்களுக்காக நடந்த மிக்க பிரம்மாண்டமான மருத்துவ மீட்பு பணி இதுவாதான் இருக்கும். அது எப்படி கையாண்டாங்கன்னு பார்க்கலாம். இந்த பயணிகளை பாதுகாப்பா மீட்டு வர்றதுக்கு அவங்க செஞ்ச ஏற்பாடுகளை கேட்டா நீங்களே அசந்துடுவீங்க. முதல் படியா அவங்களுக்காகவே தனிமைப்படுத்தப்பட்ட அறைகளோட ஒரு ஸ்பெஷல் மருத்துவ விமானம் ஏற்பாடு பண்ணாங்க. அமெரிக்கா வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம பிரத்யேகமான குவாரண்டைன் வசதிகளுக்கு அவங்கள மாத்தினாங்க. அறிகுறி இருக்கிறவங்களுக்கு அதிநவீன பயோ கண்டெய்ன்மெண்ட் தனிமைப்படுத்தல் வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஆக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்குல்ல. இப்படி மீட்கப்பட்ட 18 அமெரிக்க பயணிகளும் இப்போ எங்க இருக்காங்க? 16 பேரு நெப்ராஸ்கா பல்கலைக்கழக மருத்துவ மையத்துக்கு அனுப்பிட்டாங்க. மீதி 2 பேரு அட்லாண்டாவில் இருக்கிற எமோரி பல்கலைக்கழக மருத்துவமனையில இருக்காங்க. இதுல அட்லாண்டாவில் இருக்கிற ஒருத்தருக்கு நோய்க்கான அறிகுறிகள் இருந்து டெஸ்ட்ல லேசான பாசிட்டிவ்னு வந்ததால அவர் அங்க இருக்கிற ஸ்பெஷல் பயோ கண்டெய்ன்மெண்ட் யூனிட்ல ரொம்ப தீவிரமான கண்காணிப்புல இருக்காள். இவங்க எல்லாம் உடனே வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு நினைச்சா அதுதான் முடியாது. ஏன்னா இந்த நம்பரை பாருங்க, 42. இந்த ஆன்டி வைரஸோட இன்கியூபேஷன் பீரியட், அதாவது அதிகபட்ச அடைப்பருவ காலம் 42 நாட்கள். இதனால் அவங்களோட மொத்த தனிமைப்படுத்தல் காலமும் இந்த 42 நாட்களை வச்சுதான் முடிவாகுது. அது வரைக்கும் அவங்க கடுமையான மருத்துவ பாதுகாப்புல தான் இருந்தாகணும். பகுதி 4. Why it's not COVID-19. Why it's not COVID-19. இதை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன பயம் வரலாம். ஆனா நிபுணர்கள் இதை ஏன் கோவிட் மாதிரி ஒரு பெருந்தொற்று இல்லைன்னு சொல்றாங்க. அதை கிளியரா பாத்துரலாம். அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் நாம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மிக முக்கியமான விஷயமே இதுதாங்க. கொரோனா வைரஸ் காத்துல ரொம்ப ஈஸியா பரவிடும்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த ஹண்டா வைரஸ் காத்துல அவ்வளோ சீக்கிரம் பரவாது. ஆண்டி ஸ்ட்ரெயின்
மனுஷங்களுக்கு நடுவுல பரவினாலும் அதுக்கு நீண்ட நேர நெருக்கமான தொடர்பு தேவைப்படும். அதனால கோவிட் மாதிரி உலகம் முழுக்க பரவுற ஒரு பெருந்தொற்றா இது மாற வாய்ப்பே இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு நோய் தொற்றுதான். அப்பாடா, கொஞ்சம் நிம்மதியா இருக்குல்ல. இதோ அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் கொடுத்திருக்கிற ரொம்பவே உறுதியான ஒரு தகவல். இந்த வைரஸ் மனிதர்களிடையே எளிதில் பரவாததால பொதுமக்களுக்கு இதனால எந்த பெரிய ஆபத்தும் இல்ல. இந்த ஒரு வார்த்தை போதும். இப்போதைக்கு நிலைமை முழு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நாம யாரும் பேனிக்காக தேவையில்லைன்னு புரிஞ்சுக்க. பொதுமக்களுக்கு ஆபத்து கம்மிதான்னு சொன்னாலும் உலக சுகாதார அமைப்போ அமெரிக்காவோட சிடிசியும் சும்மா உட்கார்ந்துடல. உலக அளவுல நிலைமைய ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் பரவி இருக்கும்னு தேடி கண்டுபிடிக்கிற கான்டாக்ட் ட்ரேசிங், தொடர்ச்சியான மெடிக்கல் டெஸ்டிங்னு மெடிக்கல் டீம்ஸ் எப்போதுமே ஹை அலர்ட்ல தான் இயங்கிட்டு வராங்க. இந்த விஷயத்துல அவங்க எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இல்ல. இப்போ இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். எம்பி ஹாண்டியஸ் பயணிகளை மருத்துவ குழுக்கள் இவ்ளோ துரிதமா கையாண்டதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சிந்தனை வருது. சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு உலகளாவிய சுகாதார அமைப்புகள் இந்த மாதிரி எதிர்பாராத நோய் தொற்றுகளை எதிர்கொள்ள ரொம்பவே சிறப்பாவும் வேகமாவும் தயாரா இருக்காங்களா? கோவிட்ல நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் நமக்கு இப்போ உதவுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.